என்டிஏ கூட்டணி தலைவர்கள் சார்பாக சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை, திருப்பூரில் வந்து வானதி ஸ்ரீனிவாசன், மதுரையில் நயினார் நாகேந்திரன், திருநெல்வேலியில் தமிழிசை சவுந்தரராஜன், கடலூரில் திரு அன்புமணி ராமதாஸ், தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் அண்ட் ஈரோடில் ஜி.கே. வாசன், இவங்க எல்லாருமே வந்து தலைமை தாங்கி அந்த ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு போராட்டம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தீம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த போராட்டத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா சிஎம்சி கவர்மெண்ட். அரசின் சார்பில் ஒரு திட்டம் வந்து தீட்டப்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து இவ்வளோ கமிஷன் வந்து இவர் எடுத்தாருங்க, இவர் வந்து இவ்வளோ கமிஷன் எடுத்தாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதை தாண்டி வந்து அந்த திட்டங்கள் தரமாக இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் வந்து அதிகமாக இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படின்ற பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க கையில் வந்து போதைப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. பல இடங்களில் இந்த போதைப் பொருள் புழக்கத்தினால இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி பல பெற்றோர்கள் கண்ணீர் மல்க பேசின விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை பல பெற்றோர்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து முன்வைக்கிறத ஆனால் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் திமுக நிர்வாகிகளுடைய பெயரும் இடம்பெறுது. நீங்கள் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துட்டேன், இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய பாதுகாப்பு உங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சா? எல்லாருக்கும் வணக்கம். என்டிஏ கூட்டணி தலைவர்கள் சார்பாக சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவாதத்தையும் மக்கள் வந்து ஆளும் அரசை கேட்கக்கூடிய கேள்விகளையும் வந்து இன்னும் அதிகமாக்கி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இது வந்து நாட் ஒன்லி சென்னையிலையோ இல்லை முக்கியமான இடங்களில் மட்டுமே நடக்கல, எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது வந்து நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து சென்னையில் என்டிஏ அலையன்ஸினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை, திருப்பூரில் வந்து வானதி ஸ்ரீனிவாசன், மதுரையில் நயினார் நாகேந்திரன், திருநெல்வேலியில் தமிழிசை சவுந்தரராஜன், கடலூரில் திரு அன்புமணி ராமதாஸ், தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் அண்ட் ஈரோடில் ஜி.கே. வாசன், இவங்க எல்லாருமே வந்து தலைமை தாங்கி அந்த ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கோயம்புத்தூரில் அண்ணாமலையோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணியும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காருங்க. அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டை இப்போ இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் வந்து அங்கே விவாதிக்கப்பட்ட விஷயங்கள். இப்போ ஒரு போராட்டம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தீம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த போராட்டத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா சிஎம்சி கவர்மெண்ட். ஏன்னா அது சிஎம்சியா, இது ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரிக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க. நம்முடைய முதல்வர் சொல்லுவார் இல்லையா, இது வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ட்டு. அதுக்கு என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, சிஎம்சி கவர்மெண்ட். அதாவது வந்து கரப்ஷன், மாஃபியா அண்டு கிரைம், இதுதான் வந்து சிஎம்சியினுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னெடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பரவலாக அவங்க வந்து பேசினாங்க அந்த போராட்டத்தில். அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனும் கோபாலபுரம் குடும்பத்தில் மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சையும் வந்து பல தலைவர்கள் அங்கே பேசியிருந்தால் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. சரி, நம்ம கரப்ஷனுக்கு வரும். கரப்ஷன் பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. பல அமைச்சர்கள் மீது, பல எம்எல்ஏக்கள் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்ட்டு வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு தாங்க வருது. அரசின் சார்பில் ஒரு திட்டம் வந்து தீட்டப்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து இவ்வளோ கமிஷன் வந்து இவர் எடுத்தாருங்க, இவர் வந்து இவ்வளோ கமிஷன் எடுத்தாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதை தாண்டி வந்து அந்த திட்டங்கள் தரமாக இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, இல்லை வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பாலத்தை தொடர்ந்து ஒரு 2-3 நாளே வந்து இடிஞ்சு விழுறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கரப்ஷன் அப்படின்றது வந்து எல்லா இடங்கள்லையும் கீழ்மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பொதுமக்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பல அமைச்சர்கள் மீதும் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இடி ரைட்ஸும் வந்து வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான விசாரணையும் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கரப்ஷன் இப்படி போயிட்டுருக்க சூழலில் வந்து மாஃபியா. ஸோ மாஃபியா அப்படின்றது வந்து இந்த 5 வருஷத்தில் நீங்கள் வந்து அதிகமாக இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படின்ற பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க கையில் வந்து போதைப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. அதாவது வந்து ஒரு பெட்டிகளில் இந்த மாதிரியான பொதுமக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதை பேஸ் பண்ணி பல கிரைம்ஸை நடக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது தொடர்பாக வந்து ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து திமுகவுக்கு நெருக்கமானவர் அப்படின்ற
மாதிரியான தகவல்கள்லாம் வந்துருந்துச்சுங்க. அதை தொடர்ந்து வந்து பல இடங்களில் இந்த போதைப்பொருள் புழக்கத்தினால இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி பல பெற்றோர்கள் கண்ணீர் மல்க பேசின விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. இது எல்லாமே அந்த போராட்டத்தில் தலைவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பிட்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஏன்னா வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த 5 வருட ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு போதைப்பொருள் புழக்கமும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. ரொம்ப நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டாவே வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அது வந்து தமிழ்நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த குற்றவாளியை கைது பண்ணாங்க, அவருக்கான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படாது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு மீதான ஒரு கேள்வியை, ஒரு பயத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துதுங்க. அது மட்டுமா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக அண்ணா நகரில், சென்னை அண்ணா நகரில் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைங்க, 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைய வந்து கொலையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை பல பெற்றோர்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து முன்வைக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் திமுக நிர்வாகிகளுடைய பெயரும் இடம்பெறத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதில் வந்து திமுக நிர்வாகியினுடைய பெயர் அடிப்படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் தென் வந்து விமான பணிப்பெண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்ததா வந்து ஒரு திமுக நிர்வாகியை கைதும் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக கூட விளாத்திக்குளத்தில் 12 வயது மாணவி அவங்க வந்து கொடூரமான முறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டு வரத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பல பெண்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுவும் அந்த கூட்டத்தில் பல தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துட்டேன், இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுடைய பாதுகாப்பு உங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை, அதாவது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வந்து நம்ம பேசும்போது பல இடங்களில் கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. சமீபத்தில் கூட ஒரு ஊரில் போயிட்டு வந்து அடிச்சிருக்காங்க, அந்த கடைகளை உடைச்சிருக்காங்க, சும்மா போனவங்க டீ குடித்தவங்களாம் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான க்ரைம்ஸ் அப்படின்றது வந்து தமிழகத்தில் ரொம்ப அதிகமாகவே இடம்பெறத்தை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர்கள் இந்த பட்டாக்கத்தியோட போஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து 2 வீலரில் வேகமாக போகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய இளைஞர்கள் பண்ணுறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த போதைப் பொருள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கிறத கண்டிப்பாக யாராலையும் மறுக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான க்ரைம்ஸ் அடிக்கடி நடக்குது அப்படின்னும் போது அந்த க்ரைம் துறை, அதாவது வந்து இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த துறையை கையில் வச்சிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவர் வந்து இதுக்கான நடவடிக்கைகளை ஒழுங்காக எடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்களே வந்து கேட்கறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணலை, இந்த குற்றங்களை தடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மக்கள் பெரும்பாலான இடங்களை சொல்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. அண்ட் இந்த ஆட்சியில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு, அது வந்து கஸ்டோடியல் டெத், அது வந்து காவல் நிலைய மரணங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அஜித்குமார் நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரியும். தமிழகத்தை உழுக்குன இன்னொரு மரணம் அப்படின்னா கண்டிப்பாக அது அஜித்குமாரோடைய அந்த கஸ்டோடியல் டெத் தாங்க. பல இடங்கள் இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டுகளில் 30 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து 4 பேர் வந்து அதாவது எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களையும் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டோடியல் டெத் வந்து தொடர்ந்து, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பல இடங்களில் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வந்து அந்த ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அது காரணம் வந்து
இப்போ அஜித்குமாரோடைய ஒரு மரணம் மட்டும்தான் வந்து எல்லா தலைவர்களும் வந்து போராடினாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக அண்டு நாம் தமிழர், தாவேகா எல்லாருமே இதுக்கான போராட்டங்கள் வந்து முன்னெடுத்தாங்க. சமீபத்தில் கூட ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கஸ்டோடியல் டெத் அப்படின்றது வந்து இந்த ஆட்சியில் பரவலாக பல இடங்களில் நடக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த வரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கிறதா மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லை நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு கதை எடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி மக்களும் அவங்களுக்கு வந்து வாக்களித்தாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கு பிறகு அந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. அதுக்கு பதிலாக என்ன நிறைவேற்றினாங்க அப்படின்னா வந்து அந்த கரண்ட்டு பில்லுடைய ப்ரைஸை அதிகமாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூ. 500 அதிகபட்சம் ரூ. 1800 வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. ஆல்ரெடி மக்கள் பல பிரச்சனைகளை வந்திருக்காங்க. எல்லா வரியும் வந்து இந்த ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக வந்து வீட்டு வரி, சாலை வரி, தண்ணீர் வரி, ஸோ இப்படி எல்லா வரிகளுமே இந்த ஆட்சியில் வந்து அதிகப்படுத்தியிருக்குங்க. ஸோ மக்கள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வரி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு கூடுதல் ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்கறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து அந்த போராட்டத்திலையும் எல்லா தலைவர்களும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பல கோரிக்கைகள், இந்த மாதிரியான பல விஷயங்களை முன்னிட்டு தான் அந்த போராட்டம் அப்படின்றது வந்து நடந்திருக்குங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இவங்க சொன்ன எல்லா டேட்டாஸுமே நம்ம அன்றாடம் வந்து பார்த்த விஷயங்கள் தான், நம்ம நியூஸில் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து வரும் தேர்தலில் இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.